வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. கேட்ஸ் வளர்க்குறாங்கல்ல, கேட்ஸும் சரி டாக்ஸும் சரி, அது இன்கேஸ் இறந்துருச்சு அப்படின்னா விட்ரா, உனக்கு வந்து அது கேட் வாங்கிடுச்சு, உனக்கு வந்து டாக் வாங்கிடுச்சு அப்படின்னு எனக்கு வர்ற விஷயங்களை அந்த பெட்ஸ் வாங்கிடுமா என்ன உண்டு. நமக்கு வர கில்ட்டா நம்மளுக்கே ஆயிடுமேங்க. உங்களுடைய அந்த முதல் வீடியோக்கு அப்புறம் எனக்கு காண்டாக்ட் பண்ண மேக்ஸிமம் கிளைண்ட்ஸ் வந்து இறந்து போன பெட்டுக்காக காண்டாக்ட் பண்ண கிளைண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட வந்து என்னோட தாத்தா இறந்துட்டாருங்க, அவர்கிட்ட பேச முடியுமா சொல்கிட்ட, என்னோட பாட்டி இறந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேச முடியுமா, இன்சிஸ்ட் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு எஸ் சொல்லினா நோ சொல்றீங்களா? நான் கனெக்ட் பண்ணுவேன். இப்போ அனிமல் கம்யூனிகேஷன் மாதிரி அது டைரக்டா வீடியோ கால்ல பண்ணுவேன். இப்போ மனுஷனா போகிறத நாம குளிக்கிறோம்ல, குளிக்கிற போகிறது அழகமே இருக்கும். சில பேர் கொஞ்சம் அதில் கஷ்டம் தான் விட்டுருங்க. ஆனால் இந்த கேட்டை பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தா தெரிச்சு ஓடும். ஆனால் கேட்டை தான் சுத்தமான ஒரு உயிரினம்னு சொல்லுவாங்க. ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாவனா அப்படின்ட்டு. எதுக்குன்னு பார்த்தா லிக் பண்ணிகிட்டே இருப்பான், நிமிஷம் லிக் பண்ணிகிட்டே இருப்பான். ஆக்சுவலாக கேட்டுக்கு அதான் குளிக்கிற ஒரு மெத்தடோ. ஆமாம், கேட்டுக்கு வந்து தண்ணினா ரொம்ப பிடிக்காது. ஒரு சில கேட்ஸ் வந்து தண்ணியை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து கேட்ஸ் வந்து தண்ணி பிடிக்காது. அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ அவங்க தூங்க ரெடி ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபுல்லாக அவங்க பாடியை க்ளீன் பண்ணி தூங்க போவாங்க. நீங்கள் போய் அப்போ தலையை தொட்டிங்க இல்லை வேற எங்கேயாவது அவங்களுக்கு தடவை விட்டிங்கன்னா திருப்பி அந்த இடத்துல லிக் பண்ணுவாங்க. நம்ம கைப்பட்ட திரும்ப அந்த இடத்துல இருந்து அவங்க லிக் பண்ணுவாங்க. என்னோட கேட் பார்த்தீங்கன்னா, இப்போ கேட் வந்து உங்களை வந்து ஒரு கேட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, உங்களை வந்து தன்னோட இது பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளையும் வந்து லிக் பண்ணும். டெய்லி என் குழந்தை, அதையும் நான் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் போட்டிருக்கேன், அவன் தலையில் வந்து உட்காந்துட்டு அவன் தலையை நக்கி விடுறது. அதேமாதிரி அது இன்னொன்று என்னென்னா, என்கிட்ட அவ என்னோட கம்யூனிகேஷன் படி அந்த கேட்டுக்கு வந்து கிட்டன் கிடையாது, நான் நியூட்ரு பண்ணிட்டேன். உனக்கு மட்டும் இல்லை, அவன் வந்து குழந்தை எனக்கும் தான். டெய்லி லிக் பண்ணி விடுவா. டெய்லி நடக்கும் இது. அதில் ஒரே ஒரு நாள் நடந்தது மட்டும் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் போட்டிருக்கேன். டெய்லி அவன் தூங்கினதுக்கப்புறம் வந்து அவன் தலையை நக்கி விட்டுட்டே இருக்கும் டெய்லி. ஆனால் நம்மளோட முடி வந்து கேட்டுக்கு வந்து ஆகாது, அதனால நான் இது பண்ணி விடுவேன். சும்மாருன்னு போகணும், அதை போவாது. ஆனால் சரி பண்ணுறாளேன்ட்டு ஒரு வெயிட் பண்ணுவேன், சரி முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. செமையாக இருக்குது இந்த விஷயம். ரைட்டு. இப்போ ஒரு சிலர் வீட்டில் கேட்ஸ் வளர்க்குறாங்களே, கேட்ஸும் சரி டாக்ஸும் சரி, அது இன்கேஸ் இறந்துருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, உடஞ்சி போய். அப்போ மற்றவங்க ஆறுதல் கொடுக்கறவங்க என்ன வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, விட்ரா, உனக்கு வந்து அது கேட் வாங்கிடுச்சு, உனக்கு வந்து டாக் வாங்கிடுச்சு அப்படின்வாங்க. எனக்கு வர்ற விஷயங்களை அந்த பெட்ஸ் வாங்கிடுமா என்ன உண்டு. நமக்கு வர கில்ட்டா நம்மளுக்கே ஆயிடுமேங்க. அதுதான் கஷ்டம். உங்களுடைய அந்த முதல் வீடியோக்கு அப்புறம் எனக்கு காண்டாக்ட் பண்ண மேக்ஸிமம் கிளைண்ட்ஸ் வந்து இறந்து போன பெட்டுக்காக காண்டாக்ட் பண்ண கிளைண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ கண்டிப்பாக அவங்க என்னதான் பல வருஷம் ஆயிருந்தாலும் என்னோட பெட்டுக்கிட்ட நான் பேசணும், நான் அவன்கிட்ட பேசணும், நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். சில நேரங்களில் அது இறக்கும்போது அவங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. நமக்கு வரதை வாங்கிட்டு போகிறதுன்றது உண்மைதான். ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா குழந்தைன்னு இருக்காங்க, ஒரு அப்பாவுக்கு வந்து முடியல, அவருக்கு ஏதோ இஷ்யூஸ் போகுது, அந்த இடத்துல அப்பா இல்லைன்னா ஃபேமிலியை சமாளிக்க முடியுமா, இல்லை டாகோ கேட்டோ இல்லைன்னா ஃபேமிலியை சமாளிக்க முடியுமா? அப்பா இருந்தால் தான் ஃபேமிலியை சமாளிக்க முடியும். அது வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இது என் டைமு, அந்த இடத்துல ஒரு இழப்பு இருக்குது அப்படிங்கும்போது இவங்க அதை வாங்கிப்பாங்க. ஐயோ இழப்பாவுமே. கேட்ஸும் டாக்ஸும் கிட்டத்தட்ட இதை பண்ணுற கண்டிப்பாக பண்ணுறாங்க. இப்போ என்னோட கேட்டே பார்த்தீங்கன்னா, அவள் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நான் இந்த ஃபீல்டில் வருவேனான்னு எனக்கு தெரியாது. அவள் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, என்னோட பர்பஸ் என்ன. அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்த விஷயங்கள் வந்து நிறையா இருந்தாலும் அவள் தான் வந்து எனக்கு அந்த வழி காமிச்சது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு வர விஷயங்களையும் அவங்க எடுத்துப்பாங்க. இன்னொரு என்ன ஒரு விஷயம் நான் வந்து என் கேட்கிட்ட பார்த்தேன்னா, எனக்கு இதெல்லாம் அப்புறமா ரியலைஸ் ஆச்சு. அந்த பெட்ரூமில் நான் தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும், ஒரு நல்ல முடியை விரித்து போட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்து என் மேலே உட்காந்துட்டு எனக்கு கழுத்தை அமுக்கிற மாதிரியான, இப்போ இது இந்த விஷயம் நடந்து ஒரு 8-9 இயர்ஸ் ஆகுது. ஓகே ஓகே ஓகே.
அப்படி ஒரு இது எனக்கு எந்திரிக்கவே முடியல. எனக்கு அந்த விஷனும் இருக்கு மத்தியான நேரத்தில். அதுக்கப்புறம் நான் அந்த ரூமில் படுக்கிறதே விட்டுட்டேன். அந்த ரூம் பக்கம் போவே மாட்டேன். ஆனால் வேறு ஒரு சுச்சுவேஷனில் என் கேட்டையும் அந்த குட்டிங்களையும் அந்த ரூமில் நான் போட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா மற்ற கேட்ஸ் வந்து எங்கள் குட்டி கடிச்சிட போதும்னு ஒரு ஃபியர் இருந்தது. ஆனால் அவங்க ஆக்சுவலி கடிக்கல. அந்த டைமில் எனக்கு கம்யூனிகேஷன்லாம் என்னன்னு தெரியாது. அந்த முதல் கேட்டை தான் இறந்து போனது. அந்த ரூம்லேயே 1 மந்த் அந்த இருந்த ஒரு இதோ என்னோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த ரூமில் வந்து எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்படியே கிட்டத்தட்ட உள்ள வாங்கிடுச்சுன்றீங்க. அந்த மாதிரியும் இருக்கு. ரெண்டாவது என் பர்பஸ் என்ன அப்படின்னு, அதே என் கேட்டு எங்கே இறந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் சென்டரில். அந்த ஊரில் வந்து கிளினிக் கிடையாது நான் இருந்த ஊரில். ஸோ அவங்க வந்து கேட் ஷெல்டர் வச்சுருந்தனால சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் அங்கேருந்து என் கேட்டை ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போனோன்னா 3 hours ஆகும். அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கால் உடஞ்சிருக்கனால இவங்க கிட்ட தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கும் அவள் இறந்துட்டா. அதை வந்து என்னால் அந்த டைமில் அக்செப்ட் பண்ணிக்க நான் ஃபுட்டு வந்து தொண்டையில் மாட்டிக்கிச்சு. எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துருச்சு. ஸோ இறந்து ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே ஓம் சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெடிடேஷன் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் கேட்டை எடுத்துகிட்டு ஒரு சின்ன இடம் இருந்தது, அந்த இடத்துல வெளியே நின்றுட்டுருக்கோம். கரெக்டாக அந்த 12th டே அந்த மெடிடேஷன் சென்டரில் இருந்தவங்க வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் வந்து இங்கே ஒரு 4 மணி இருக்கும் அவள் இறந்து போன அதே டைமில் இங்கே தூங்கிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, என் பெட்டை இறந்து போயிடுச்சு ஆனால் என் கனவுல வரல, என்னால் உணர முடியல. இப்போ வந்து நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் எப்படி உணர முடியுங்கிறது நான் சொல்கிறேன், அதனால் அவங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த டைமில் எனக்கு சொல்கிறதுக்கு வந்து யாரும் கிடையாது. தூங்கிட்டு இருக்கும்போது ட்ரீமில் அவள் எப்போவுமே விண்டோலேருந்து தான் வெளியே போவாள். வெளியே போகும்போது நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு பத்திரமா திருப்பி வரேன்னு சொல்லி அனுப்புவேன். ஒரு நாள் அந்த மாதிரி சொல்லி அனுப்பியும் வரும்போது கால் உடஞ்சி தான் வந்தா. என் கனவுல அந்த மாதிரி விண்டோவில் உட்காந்துட்ருக்கா. அவள் வந்து அவள் 2 குட்டியும் அங்கே விட்டுட்டு, அந்த குட்டியும் உட்காந்துருக்கு, அந்த என்கிட்ட இருக்க அந்த 2 குட்டியும் அதை விட்டுட்டு அவள் வந்து அந்த ட்ரீயில் இறங்கி அப்படியே போயிடுறா. அவங்க எனக்கு கரெக்டாக கால் பண்ணுறாங்க. நான் முழிக்கிறேன். இந்த கனவை கூட நான் ப்ராசஸ் பண்ணல. அவங்க எனக்கு சொல்கிறாங்க, நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு, எனக்கு உன் மிட்டாஷி வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு காலை இது பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி. அந்த கேட் பேர் மிட்டாஷி. மிட்டாஷி. தோண்ட நிறைய ஸ்டோரிஸ் வருதுங்க இதில். இப்போ நீங்கள் அனிமல்ஸ் கூட எந்த அளவுக்கு கான்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த டெலிபதி சம்மந்தமான விஷயங்கள். இப்போ இதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு மனுஷனோட சோல்ஸ் கூட பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன் இதை. இப்போ உங்ககிட்ட வந்து என்னோட தாத்தா இறந்துட்டாருங்க, அவர்கிட்ட பேச முடியுமா சொல்கிட்ட, என்னோட பாட்டி இறந்துட்டாங்க அவங்ககிட்ட பேச முடியுமா இன்சிஸ்ட் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு நீ எஸ் சொல்றீங்களா நோ சொல்கிறீங்களா? நான் கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் பண்ணுவேன். இப்போ அனிமல் கம்யூனிகேஷன் மாதிரி அது டைரெக்டாக வீடியோ காலில் பண்ணுவேன். ஒரு 1 hour இல்லை 45 minutes செஷன் இது பண்ணிவிட்டு வீடியோ காலில் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வருதோ அந்த விஷயங்களை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க எனக்கு வந்து செஷன் எடுத்தாங்க. அவங்க தாத்தா கிட்ட பாண்டிச்சேரி கிளைண்ட். அவங்க அவர் என்ன நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அவர் இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ரீசெண்டாக பண்ணேன் செஷன். அதில் வந்து எனக்கு ஒரு தேரை காமிச்சிக்கிட்டே இருக்காரு. தேர் வந்துக்கிட்டே இருக்கு, உங்களை அங்கே போக சொல்கிறாரு, தேர் வந்துட்டேன்னா அப்புறம் அவங்க சொல்கிறாங்க அது வந்து அந்த தாத்தாவோட குலதெய்வம் கோயிலா. அதுக்கப்புறம் எனக்கு கார்த்திக்னு ஒரு பேர் சொல்கிறாரு. நான் வந்து சில நேரம் சொல்லலாமா, நமக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, எனக்கு இந்த பேர் வருது கார்த்திக் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பர்சன் ரிலேட்டடாகவும் இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுடைய ஓன் பிரதர், என் பிரதர் தான் அது, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லல, நீங்களா சொல்றீங்க, நான் சொன்னது. ஸோ அந்த கிளைண்ட் அவங்க வீட்டில் இருந்த அத்தனை பெட்ஸுக்கிட்டையுமே செஷன் எடுத்துட்டு அவங்க தாத்தா கிட்டேயும் எடுத்தாங்க. கைட் பண்ணுவாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இதை பண்ணுங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து 3 பசங்களோ என்னவோ. எனக்கு இந்த ஸ்டோரி ஏன் நல்லா ஞாபகம், யூஸ்வலாக மறந்துடும். எனக்குமே ஒரு இதுவாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, இவ்வளோ தூரம் விஷயத்த சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. 3 பொண்ணுங்க நினைக்கிறேன். அதில் ஒரு பொண்ணோட லைஃப் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு பொண்ணை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஒருத்தவங்க இருக்காங்களா, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களா, ஹஸ்பண்டும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவங்க வந்து அதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு செஷன் வச்சாங்க. என்கிட்ட அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணலான்ட்டு இருக்கோம். அதை வந்து நான் ஃப்ரீயாக பண்ணணுமா, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறது பற்றி ஃப்ரீயாக பண்ணணுமா, இல்லை நான் வந்து கமர்ஷியலாக பண்ணணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணக்கூடாது, ஆனால் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸை விட நம்ம வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு. அந்த கிளைண்ட் வந்து என்னோட சித்தப்பா வந்து எக்ஸாக்டாக என்கிட்ட இதை தான் சொன்னாங்க.
இதுதான் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியுமா இந்த விஷயத்துல? எல்லா விஷயங்களையும் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு என்னன்னா இந்த இது ஒரு கிளைண்ட் வந்து அவங்க வந்து இதுவும் வீடியோ இன்டர்வியூவும் கொடுத்துருப்பாங்க. அக்கா தங்கச்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகும் வருது அவங்க அப்பா கிட்ட பேசும்போது. இறந்து போன அப்பா தங்கச்சிக்கு தான் ஆகும்னு சொல்றாரு. ஆனா இந்த அக்கா தான் என்னோட கிளைண்ட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சொல்கிறதுக்கு. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், இல்லை உங்கள் தங்கச்சிக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க அடிக்கடி செஷன் எடுக்கலாம். அவங்க சொன்னாங்க என் தங்கச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அக்காவுக்கு முன்னாடி தங்கச்சி. ஆமாம், நீங்கள் சொல்லும் போது நம்பலன்னுலாம் இல்லை, அப்படியான்னு கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து அது நம்ம இந்த பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு என்ன மெசேஜ் வருதோ அதை நான் சொல்லி தான் ஆகணும். என்னால் மறைக்க முடியாது. அது தப்பு கரெக்டுங்கிறத தாண்டி எனக்கு என்ன வருதோ அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுவேன். இதான் எத்திக்ஸ் உங்களுக்கு. சூப்பர். இப்போ நீங்கள் வெறுமனவே பேசுகிறீங்களே, அதாவது அந்த சோல்ஸ் கிட்ட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்றீங்க. ஆனால் நாங்கள் விசாரித்த சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோணும்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி விஷன் வரும்ப்பா எனக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா அது போல் சோல் கூட நான் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு மீடியம் தேவை, நடுவில் ஒரு பாலம் ஒன்று வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓஜா போர்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது போல் விஷயங்கள் சொல்கிறாங்க, ஆட்டோ ரைட்டிங்கு இது போலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது போல் மெட்டீரியல்ஸ் பண்ணப்படாத விஷயங்களை வச்சு கூட நீங்கள் டைரெக்டாக பேச முடியுமா என்ன? அது இல்லாமல் அதுதான் கேட்குறேன். இங்கே புதுசாக இருக்கு இந்த விஷயம். ஏன்னா வந்து எல்லாமே எனர்ஜி தான். ஒரு சோல் ஒரு பாடியில இருந்து போகுது. இல்ல எனக்கு இன்னும் கிளாரிட்டியா வேணும். இப்போ நீங்க மெட்டீரியலோட பண்றது ஆத்தென்டிகேஷனான விஷயமா, மெட்டீரியல் இல்லாம பண்றது தான். நம்ம இன்ட்யூஷனை தான் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம். ஏன்னா இது பிசினஸா நம்ம பாடி தான் நம்ம மீடியம். நம்ம பாடி தான் நம்மளுடைய டெம்பிள். நம்மளை தான் நம்ம ஒரு மீடியமா அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு மெட்டீரியலை வச்சு பண்றது எவ்வளோ தூரம் சேஃப்ன்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி சும்மா ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நான் வந்து அனிமல் கம்யூனிகேஷன் செஷன் எடுக்கிறேன்னா நான் இங்கே உட்காந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அங்கே ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது கூட இங்கே செஷன் எடுத்துருவேன். ஆனால் ஹியூமன் சோல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன். டெடிகேட்டட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன். நானும் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கும்போது தான் எடுப்பேன். ஏன்னா அனிமல் கம்யூனிகேஷன் செஷன் வந்து எனக்கு ஒரு 3-4 செஷன் போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஆனால் ஹியூமன் சோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று எடுத்தனா கூட எனக்கு அந்த எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சில சோல்ஸ் கிட்டலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஒரு சில சோல் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நான் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட எனக்கு அவங்க அண்ணா கிட்ட வந்து செஷன் எடுத்திருந்தாரு. எனக்கு இதுதான் நமக்கு எப்படி சொல்றது, இது வந்து ஆஸ்ட்ராலஜி கிடையாது, உங்க சார்ட்டை பார்த்து சொல்றதுக்கு கம்யூனிகேஷன் இல்ல, அது வேற இது வேற, புரியுது. சோ நான் என்ன சொல்றேன்னா அவங்க கிட்ட எனக்கு வந்து அவங்க ஒய்ஃபும் அவங்க ஒன்னா இல்லைன்னு வருது, ஒய்ஃப் வந்து சீட் பண்ணிருக்காங்கன்னு வருது, வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவங்க தம்பி கிட்ட எனக்கு அப்படிதான் வருதுன்னா எனக்கு எல்லாம் தெரியும் மேடம், எங்க அண்ணா அவங்க ஒய்ஃப் கூட இல்ல, பல வருஷமா இது நடந்துட்டு தான் இருக்கு, அவங்க வேற ஒருத்தர் கூட இருக்காங்கன்னு அவர் டப்புன்னு அவரு ஈஸியா சொல்லிட்டாரு. ஆனா அதை அவர்கிட்ட கன்வே பண்றதுக்குள்ள எனக்கு அந்த வலியும் வேதனையும் அந்த சோலுக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறமும் இருக்கு. அவங்க ஒய்ஃபை பத்தி எந்த ஒரு அக்கறையான விஷயமும் வந்து அவங்க சொல்லலை. ஆனால் நம்ம ஃபேமிலியை செட்டில் பண்ணாமல் வந்துட்டோன்ற அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங்கை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காரு, எனக்கு இந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. உமா, இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ பல பேருக்கு கியூரியாசிட்டி என்ன வரும்னா, இவங்க படிச்சிருக்காங்களோ அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஆரா சாமி வாகனம் இது போலாம் பேசுனீங்களா, அதனால டவுட் வரும். என்ன படிச்சிருக்கீங்க? PhD மெரைன் பயாலஜி. +2 முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் மெரைன் பயாலஜி. அதுக்கப்புறம் PhD இன் மெரைன் மேங்க்ரோவ்ஸ்ல. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கோம். நல்லா படித்த மூளை தான். அவங்க தான் எவ்வளோ நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. உமா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உமா. தேங்க்யூ. வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.